எங்க போய் தொலைஞ்சது? இங்கதானே எங்கேயோ வச்சேன். என்ன தேடுற? இல்ல, ஒரு புது சட்டை ஒண்ணு காலையில தான் அயன் பண்ணி வச்சேன். காணுமே. இதா பாரு. அடி பாவி, தரைய தொடக்கிறதுக்கு புது சட்டை தான் கிடைச்சதா? புது சட்டையா? நான் ஏதோ வடம் காய போடுற துணி இல்ல நினைச்சேன். டீச்சர் போல நாய் உன்ன. ஏய் சாரி. நில்ல. ஏய் உன்னை தோச்சு தொங்க போடுற இரு இன்னைக்கு. மிஸ்டர், இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. சரிங்க. டோன்ட் வரி, சாதாரண சூளுக்கு தான். நான் கொடுத்த ஆயின்மெண்ட் தரவங்க சரியாயிடும். ஓகே டாக்டர். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? மான மாதிரி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பொண்ண இப்படி ஒரே அடியா உட்கார வச்சுட்டீங்களா? படுவாதீங்களா? நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அவ மாத்திர ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ கால் உடைச்சதுக்கு 2 வருஷம் நான் உங்களை உள்ள தள்ளி இருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள். அவரை உள்ள அனுப்பிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? டிடிஆர் இல்லாம கூட ட்ரெயின் ஓடலாம், ஆனா தண்டவாள் இல்லாம ட்ரெயின் ஓடாது அங்கிள். அடாடாடாடா, பாத்தீங்களாடா, இவதான்டா தமிழ்நாட்டு பொண்ணு. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்ன மாதிரி தெளிவா சொல்லிட்டான். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொழு பாத்தியாடா? இத்தனை நாளா பொண்டாட்டியை நடிச்சு நம்மள டார்ச்சர் பண்ணது பார்த்தாம நொண்டியா வேற நடிச்சு நம்மள ஏமாத்திருக்கா. என்னைக்கு இவ பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே நிம்மதியெல்லாம் போச்சுடா. உனக்கு வேணும்டா, நல்லா வேணும். நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா? எதுல வேணாலும் போய் சொல்லு, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் போய் சொல்லாதேன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். பரதேசி நாய. அம்மா, ஏண்டா இந்த ஐடியா கொடுத்தவனே நீ இப்ப பேச்ச மாத்திரியா? எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? கொஞ்சம் தூக்கி விடு. ஏண்டா, பொண்டாட்டின்னு சொல்லித்தானே அவ உன்னை டார்ச்சர் பண்றா. பொண்டாட்டிக்கு உண்டான உரிமை எடுத்துட்டா? என்னடா சொல்ற? வாழ்க்கையிலே முத உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்திருக்கடா. என்ன ரொம்ப புகழாதடா. இந்த அறிவுங்கிற நானும் வரேன். என்ன பண்றாங்க அவங்க? கூட கூட அந்த ரூமுக்கு பூ எடுத்துட்டு போறாங்க வராங்க. பாத்துட்டு வருவோம். நல்லா இருக்கே. எதுக்கு இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. யாருக்கு? நமக்கு தான். நமக்கா? பின்ன கல்யாணமாய் 3 மாசம் ஆச்சு.
இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலனா எப்படி? இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? அதான் இப்படி எளியும் புனையுமா சண்டை போட்டுக்கிறீங்களா? இல்ல ஆண்டி, அது வந்து இதுல தயங்கிறதுக்கு என்னமா இருக்குது? கல்யாணம் ஆனா எல்லா வீட்லயும் நடக்கிற சடங்கு தானே இது. அப்படி சொல்லுங்க ஆண்டி. இப்ப சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாமா. நீங்க சும்மா இருங்க ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இந்த நேரம் அங்கிள் நீ இப்படி கூப்பிடுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் அங்கிளுக்கு ஒரு ஹாஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆண்டி ஆன்ட்டிக்கு ஃபுல்லு. ஆ? இது ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் பரவாயில்லன்னு சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாமா. ஆ. ஐயோ. இப்படி வெக்கப்படுற? வா. நீங்க வாங்க தம்பி. நல்ல புள்ளைங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.